அடுத்து கனியக்காவையும் வர வைக்கணும் நாமினேஷனுக்கு. நம்ம ஸ்கூல்ல கில்லுனாலே சும்மா இருக்காதுல, திருப்பி கில்றாள் நம்ம எப்படி அப்படி விடுவோம். பார்வதிக்கு வந்த ஓட்டு மட்டும் 14. பாரு சொல்றேன். பாரு பார்வதி. பாரு பார்வதினே பார்வதியா? பார்வதி சொல்றேன். சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. எப்படி முழுதா நான் வெளில போற வரைக்கும். நீ வெளில போக மாட்டல. நான் வெளில போற வரைக்கும். நீ வெளில போக மாட்டல. என்ன 2 மணி சங்க இவ்வளவு சீக்கிரம் ஊதிட்டானுங்க? உனக்கு பெர்ஃபார்மன்ஸ் வரல, அதுக்காக அடுத்தவங்கள குறை சொல்லாத. அட பாவி, என் வசனத்தை இவன் பேசிட்டு போறான். வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி. அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் சீசன் 9 உடைய டே 8 அண்ட் எபிசோட் 9 ஓட ரிவ்யூ தான். வழக்கம் போல தான் இன்னைக்குமே பிக் பாஸ் அலாரத்தை அடிச்சு பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாத்தையுமே எழுப்பி விட்டாப்புல. அண்ட் எல்லாருமே எந்திரிச்சிட்டு 8:50 வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தா கடைசி வரைக்கும் டீலக்ஸ் வீட்டில் இருக்கவங்க எந்திரிச்சு கூட வரல. சரி ரைட், இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாது, நம்மளுக்கும் பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கனியக்கா கடுப்பா என்ன சொன்னாங்கன்னா, இவங்க வர மாதிரி தெரியல, நம்ம எல்லாரும் போய் கத்தி எழுப்பி விட்டுறலாமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு சபரி என்ன சொன்னா அப்படின்னா, இல்ல அப்படிலாம் பண்ணோம் அப்படின்னா அவங்க அதை என்ஜாய் தான் பண்ணுவாங்க, அவங்க அதை தான் எக்ஸ்பெக்டே பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்புல. இல்ல காலங்காத்தால பண்ணா கண்டிப்பா இரிட்டேட் தான் ஆவாங்க, வாங்க கத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்புட்டு பேரும் கிளம்பி போய் அங்கேயே கடந்து கத்துறாங்க. அதுக்கப்புறம் டோரை போட்டு தட்டுறாங்க. எஃப்ஜே எல்லாம் வந்துட்டு பாத்திரத்தை எடுத்து டம்மு 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 டம்முன்னு அடிச்ச உடனே அதுல பாதி பேர் இரிட்டேட் ஆகி எந்திக்கவே செஞ்சிட்டாங்க. நீங்க போட்ட சவுண்ட்ல ரம்யாக்கு தலைவலியே வந்து அவங்க வெளியே வந்துட்டாங்க. ஆனா சுபிக்ஸா அரோராலாம் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, சரி ரைட் நீங்க மியூசிக் போடுறீங்களா போடுங்க, நாங்க டான்ஸ் ஆடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட 9 மணி ஆகி போச்சு. ஆனாலுமே டீலக்ஸ் வீட்டில் இருக்கிற எவனுமே எந்திரிச்சு வந்த மாதிரி தெரியல. இன்னொரு பக்கம் பார்த்தா எஃப்ஜேயும் ஆதிரையும் உட்காந்து ஒரு கண்டென்ட் பண்ணிருக்காங்க. என்ன கண்டென்ட்னு போய் எட்டி பார்த்தா இவங்க 2 பேரும் சேர்ந்தா என்ன பண்ண போறாங்க, லவ் கண்டென்ட் தான். அதுல என்ன மேட்டர்னு சொல்லி கேட்டா, நேத்து ஆதிரை வந்து எஃப்ஜே சரியா கண்டுக்கலையா, அதனால கோச்சிக்கிட்டு எஃப்ஜே வந்து இப்ப ஆதிரை கிட்ட பேசலையா, அதனால ஆதிரை ஏண்டா எஃப்ஜே என்கிட்ட பேச மாட்டேற அப்படின்னு சொல்லி கொஞ்சம் குழாவிட்டு இருக்காங்களாமா. என்கிட்ட பேச மாட்டேங்கிறான், நீங்க எல்லாம் கண்ணு வச்சுதான். ஆக மொத்தத்தில் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கண்டென்ட்டும் யதார்த்தமா வரதில்லை, எல்லாத்தையும் நாங்களே பர்சனலா கிரியேட் பண்ணிப்போம் அப்படிங்கிற பேர்ல இவங்களே தான் கிரியேட் பண்ணிக்கிறாங்க. அதுலயும் மற்ற சீசன்ல லவ் கண்டென்ட் இந்த மாதிரிலாம் பண்ணதான் செய்வாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா அவங்க அதை கிரியேட் பண்றதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 வாரம் 3 வாரமாச்சு டைம் எடுத்துப்பாங்க. ஆனா இவனுங்க எவ்வளவு ஸ்பீடா இருக்காங்க பாருங்க, முதல் வாரத்திலேயே ஆரம்பிச்சிட்டாங்க. காட்ஸ் கிரேஸ். அவர் திட்ட போறியா? திட்டுவேன். யாரடா திட்ட மாட்டார்? அதுலயும் இவனுங்க வாலண்டரா கிரியேட் பண்ற கண்டென்ட்லாம் மக்களால கண்டுபிடிக்க முடியாத மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா அதுவும் கிடையாது. இவங்க பண்றதுலாம் திவாகர் நடிப்பு மாதிரி தான் இருக்கு. எப்படி முழுதா நான் வெளில போற வரைக்கும். நீ வெளில போக மாட்டல. நான் வெளில போற வரைக்கும். நீ வெளில போக மாட்டல. ஆக மொத்தத்தில் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ஒரு திவாகர் இல்ல, மொத்தமுமே திவாகர் தான். அதுக்கப்புறமும் கனியக்கா பொறுத்து பார்த்தாங்க. ஆனாலும் சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் இருக்கிற எவனும் வெளியே வர மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி கடுப்பாயி வழக்கம் போல இன்னைக்குமே கஞ்சில உப்பள்ளி போட்டாங்க. அன்னைக்கு சிக்கன்லயாச்சும் கொஞ்சம் உப்பு தானே போட்டாங்க, இன்னைக்கு கஞ்சில ஒரு டப்பா உப்பள்ளி கொட்டிட்டாங்க. போட்டு ஃபுல்லா போட்டு உப்பெல்லாம் வேஸ்ட் பண்ணிருக்கீங்க. ஆக மொத்தத்தில் இவங்களுக்கு கோவம்னு ஒன்று வந்தாலே சாப்பாடுல தான் உப்பள்ளி போட்டுருவாங்க போல இருக்கு. ஒரு பக்கம் இந்த வீட்டுக்கே சமைச்சு போடக்கூடிய ஆளாவும் இவங்க தான் இருக்காங்க, அந்த சாப்பாடை வேஸ்ட் பண்றவங்களும் இவங்களா தான் இருக்காங்க. இந்த வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதி இந்த சிக்கன்ல உப்பள்ளி போட்டாங்க இல்லையா, அந்த மேட்டரை அட்ரஸ் பண்ணி சாப்பாடுல உங்க கோவத்தை காட்டாதீங்க, சாப்பாடை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சின்னதா ஒரு வார்னிங் கொடுத்திருந்தாருன்னா மறுபடியும் இந்த விஷயத்தை கனியக்கா இந்த வாரம் பண்ணிருக்க மாட்டாங்களோன்னு தோணுச்சு. ஆனா அதுலயுமே எவ்வளவு உசாரா இருக்காங்க பாருங்க. இவங்களுக்கு தேவையான சாப்பாடுலாம் எடுத்து தனியா ஒளிச்சு வச்சுட்டு மீதி இருக்கிற சாப்பாடுல தான் அந்த உப்பை கொட்டி வச்சிருக்காங்க. இப்போதைக்கு சரியா எடுத்துருவோம். ஒரு பக்கம் பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் அவங்களை எப்படியாச்சும் வீட்டை விட்டு வெளியே வர வச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக பல வேலைகளை பார்த்துட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் நீங்க என்ன பண்ணாலும் சரிடா நாங்க வெளியே வர மாட்டோம் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி வீட்டுக்குள்ளேயே இருந்தாங்களா. அப்ப as a கேப்டனா துஷார் இதை நான் சால்வ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டீலக்ஸ் வீட்டில் போயிட்டு பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதெல்லாம் பண்ணா ஜாலியெல்லாம் எடுத்துக்க முடியாது, இது வந்து முழுக்க ரவுடிசம் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன் சொல்லிட்டு இருந்தாப்புல. இன்னொரு பக்கம் வியானா சரி ஓகே அவங்க பண்ணதெல்லாம் கூட நாங்க மன்னிச்சு விட்டுறோம், ஆனா அவங்க எங்க கிட்ட இப்போ உடனே மன்னிப்பு கேட்கணும், அப்படி மன்னிப்பு கேட்டா உடனே வீட்டை விட்டு வெளியே வரோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்ல, இப்ப அவங்க சாரி கேட்டாங்க, இப்பவே நாங்க வந்துருவோம், உனக்கு புரியுதா? இன்னொரு பக்கம் சுபிக்ஸா கேப்டனை கூப்பிட்டு சபரியும் கெமியும் 10 தோப்பு காரணம் போடணும், அப்படி போட்டாதான் நாங்க வீட்டை விட்டு வெளியே வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்குமா குறிப்பா சபரியும் கெமியும் சொல்லி கேட்டதுக்கு, இது எல்லாத்தையும் பிளான் பண்ணதே அவங்க தான், இதை ஸ்டார்ட் பண்ணதே அவங்க தான் அப்படிங்கிற மாதிரி அந்த போல நினைச்சிட்டு இருக்கு போல இருக்கு. ஆக்சுவலா இந்த பிளானையும் இதை ஸ்டார்ட் பண்ணி விட்டதும் கனியக்கா தான், ஆனா அந்த மேட்டர் அவங்களுக்கு தெரியல போல. அவங்களுக்கு சாரி கேட்க கஷ்டமா இருந்துச்சுன்னா சபரியன் கெமியை வந்து 10
தோப்புக்காரனை மட்டும் போட சொல்லுங்க. அப்படி இப்படின்னு மணி 9:45 ஆகி போச்சு. நீங்க சாரி கேட்டாதான் வெளியே வருவோம். டீலக்ஸ் வீட்டில் இருக்கவங்க எல்லாம் உள்ளே இருக்காங்க. நாங்க சாரி எல்லாம் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் வெளியவே இருந்தாங்களா. சரி ரைட் நீங்க பாட்டு இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு டீலக்ஸ் வீட்டில் இருக்கவங்க என்ன பண்ணாங்க, ஜக்கூசியில தண்ணியை போட்டு குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்த்து கடுப்பான கனியக்கா, வாங்கடா நேத்து உள்ள சாப்பாடு இருக்குல்ல அதுல தண்ணியை ஊற்றி சாப்பிடுவோம்னு சொல்லி சாப்பிடுறது மட்டும் இல்லாம டீலக்ஸ் வீட்டுக்காரங்கிட்ட போயிட்டு பாத்தீங்களா பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல வர வாட்டர்மேலன் ஸ்டார் அதுலயும் போயிட்டு இப்படிலாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருந்தாப்புல. சரி ரைட் இப்படிலாம் பண்ணா டீலக்ஸ் வீட்டில் இருக்கவங்க கடுப்பாயிருவாங்கன்னு சொல்லி பார்த்தா நம்ம அரோரா வெறியாகி வந்து நம்ம திவாகருக்கு முத்தம் கொடுத்துருச்சு. அதுலயும் அந்த புள்ள ஒரு தடவை கொடுத்தோட நிப்பாட்டிச்சான்னு சொல்லி பார்த்தா 2வது தடவை போய் கேட்டு வாங்கிட்டு வராப்புல. அதை பார்த்து திவாகருக்கு வெறி பிடிச்சி போச்சு. அரோரா எனக்கு கிஸ் கொடுத்துருச்சு, அரோரா எனக்கு கிஸ் கொடுத்துருச்சு, அதனால நான் டீலக்ஸ் வீட்டுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அரோரா பின்னாடியே அலைய ஆரம்பிச்சிட்டாப்ல. அரோரா அரோரா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி விஜய் சேதுபதிக்கு ஹார்ட் கொடுத்தாப்லையோ அதே மாதிரி அரோராக்கும் ஹார்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அக்கா நான் சூப்பர் டீலக்ஸ் சப்போர்ட் பண்றேன், அரோரா கிஸ் பண்ணிருச்சு. இப்படி ஆளாளுக்கு மாறி மாறி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு போது சரி ரைட் அம்பட்டு பேரும் டைவர்ட் ஆயிட்டாங்க. இதுதான் சான்ஸ். இந்த கேப்பை யூஸ் பண்ணி நம்மளுடைய மாஸ்டர் பிளானை அப்ளை பண்ணிடணும்னு சொல்லிட்டு கமருதீன் என்ன பண்ணாப்ல, கூடுன்னு ஓடி போய் கிச்சன்ல இருக்கிற சாப்பாடை தூக்கிட்டு அவர் வீட்டுக்குள்ள போயிட்டாப்ல. அதை பார்த்த உடனே பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் அந்த சாப்பாடை வச்சு தான் டீலக்ஸ் வீட்டில் இருக்கிற எல்லாருமே வெறியேற்றிட்டு இருந்தாங்க. இப்போ சாப்பாடும் உள்ள போயிடுச்சு. அதை சாப்பிட்டே 2 நாளைக்கு வீட்டில் தங்கிடுவாங்களே, இன்னைக்கு வேக்கப் சாங்கே கிடையாது போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தா இந்த பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ்லாம் சேர்ந்து மாறி மாறி சண்டை போட்டு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. அந்த பெர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது அப்படியே திவாகர் நடிப்பு மாதிரியே இருந்துச்சு. அப்பவே ஒரு டவுட் வந்து போச்சு, சரி ரைட்டு ஏதோ ஒரு வேலையை பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் தான் தெரியுது அவங்க எடுத்து போனாங்க இல்லை சோறு, அந்த சோத்துல தான் மொத்த உப்பையும் கொட்டி வச்சிருக்காங்க. கமருதீன் ஜஸ்ட் ஒரே ஒரு வாய் தான் எடுத்து வாயில வச்சாப்ல. அப்பவே ரிசல்ட் தெரிஞ்சு போச்சு. அவர் கண்ணெல்லாம் கலங்கி பாத்ரூமுக்கே ஓடி போயிட்டாப்ல. சோ வழக்கம் போல பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ்லாம் பயங்கரமா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே போயிட்டு இருந்துச்சு. கடைசி வரைக்கும் அவங்க வெளியே வர மாதிரி தெரியலையே. அடுத்ததா என்ன பிளான் அப்ளை பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா டீலக்ஸ் வீட்டில் இருக்கிற ரம்யாவே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. ரம்யா வந்துட்டு மயக்கம் போட்டு அட்லீஸ்ட் இந்த ரம்யா புள்ளியாச்சு கொஞ்சம் யதார்த்தமா பெர்ஃபார்ம் பண்ணுமான்னு சொல்லி பார்த்தா 1 லிட்டர் தண்ணி எடுத்து மூஞ்சில ஊத்தி அந்த புள்ள எந்திக்கவே இல்லை. அதை பார்த்த உடனே டீலக்ஸ் வீட்டில் இருக்கவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, சரி ரைட்டு ஏதோ பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்றாங்க போல இருக்கு, நீங்க எல்லாம் போங்க நாங்க இங்கே இருக்கோம்னு சொல்லிட்டு அப்பயும் சுபிக்ஸாவும் அரோராவும் வீட்டை விட்டு வெளியே வரல. இவங்க கன்ஃபர்ஷன் ரூமுக்கு தூக்கிட்டு ஓடுறாங்க, அதுக்கப்புறம் அங்கிட்டு தூக்கிட்டு ஓடுறாங்க. சரி ரைட் இவங்க ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வழியா அம்பிட்டு பேரும் வெளியே வந்ததுக்கு அப்புறமா பிக் பாஸ் வந்து வேக்கப் சாங்க போட்டு விட்டோன்னே ரம்யாவை தூக்கி ஓரமா வெயில்ல போட்டுட்டு எல்லாரும் போய் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக மொத்தத்தில் எது நடந்துச்சோ இல்லையோ இந்த சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்கு இப்படிப்பட்ட ஒரு பவரை கொடுத்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் சுபிக்ஸா இந்த தூக்கத்தை வச்சு ஒரு கண்டென்ட் பண்ணியே ஆகணும்னு சொல்லி துடியா துடிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு வழியா அது இன்னைக்கு நடந்து போச்சு. அண்ட் அதுக்கப்புறமா நடிகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க். என்னைக்கு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடிப்பு அரக்கணை இறக்குனாங்களோ அன்னையிலிருந்து எல்லா டாஸ்க்கும் நடிப்பு சம்பந்தமா தான் கொடுத்துட்டு இருக்காங்க. நடிகண்டா. சோ இந்த டாஸ்க்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக சூப்பர் டீலக்ஸ் வீட்ல இருந்து ஒரு 3 பேர் வரணுமா, பிக் பாஸ் வீட்ல இருந்து ஒரு 3 பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணுமா, அண்ட் இதை ஜட்ஜ் பண்றதுக்கு சூப்பர் டீலக்ஸ் வீட்ல இருந்து ஒரு ஆள் வரணுமா, அதே மாதிரி பிக் பாஸ் வீட்ல இருந்து ஒரு ஆள் வரணுமா. இப்போ என்னன்னா அது ஸ்கிரீன்ல வந்து ஒரு டயலாக் ஒன்று போட்டு காட்டுவாங்களா. அது என்ன டயலாக்னா ஐ லவ் யூ டூங்க, ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி ஒரு டயலாக் இருக்கு இல்லையா, அந்த டயலாக் போட்டு காமிச்சிட்டு அதுக்கப்புறமா அதை மியூட் பண்ணிடுவாங்களாம். அதுக்கு இவங்க எல்லாருமே டப் பண்ணணும். யார் வந்து பிரமாதமா டப் பண்றாங்களோ அதை வச்சு ஜட்ஜஸ் வந்து மார்க் போடுவாங்க. ஓவரால் மார்க்கை வச்சு யார் வின் பண்ணிருக்காங்க யார் தோத்துருக்காங்கன்றது முடிவாகும். ஒருவேளை சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் இருக்கவங்க இந்த கேம்ல ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா ஸ்வாப்பிங் கிடையாது. ஒருவேளை சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் இருக்கவங்க தோத்துட்டாங்க அப்படின்னா இந்த வாரம் ஸ்வாப்பிங் இருக்குதான். பிக் பாஸ் வீட்டார் வெற்றி பெற்றால் ஸ்வாப் நடக்கும். அண்ட் ஸ்வாப்பிங்கை பொறுத்த வரைக்கும் சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் மொத்தமா 7 பேர் இருக்கணும் இல்லையா. ஆனா பிரவீன் காந்தி எவிக்ட் ஆகி வெளியே போயிட்டாரு. இப்போ 6 பேர் தான் இருக்காங்க. சோ சூப்பர் டீலக்ஸ் வீட்ல இருந்து 2 பேர் பிக் பாஸ் ஹவுஸ்க்கு போகணும். ஆனா பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்து சூப்பர் டீலக்ஸ்க்கு மொத்தம் 3 பேர் போகணுமா. பிக் பாஸ் வீட்டில இருந்து 3 பேர். இந்த டாஸ்கை பொறுத்த வரைக்கும் நடிப்பு சம்பந்தமான டாஸ்க் ஆச்சு. அதனால கண்டிப்பா பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ்ல இருந்து நடிப்பு அரக்கனை இறக்கி ஸ்கோர் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா எல்லாரும் உஷாராயிட்டாங்க. ஆகா அந்த மனுஷனை இறக்கணும் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சபரி, விக்ரம் அண்ட் பிரவீன் ராஜ் இவங்க 3 பேரும் பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ்ல இருந்து வந்தாங்க. அண்ட் அப்படியே டீலக்ஸ் வீட்ல பார்க்கும்போது கமருதீன், வினோத் அண்ட் சுபிக்ஸா இவங்க 3 பேர் வந்தாங்க. உங்க 2 பேரையும் பார்க்கும்போது உள்ளுக்குள்ள இது ரெண்டா துடிக்குது. சோ இந்த டாஸ்க்கு ஜட்ஜா சூப்பர் டீலக்ஸ் வீட்ல இருந்து வியானாவும் பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ல இருந்து எஃப்ஜே வந்திருந்தாப்ல. சோ ஃபர்ஸ்டா பெர்ஃபார்ம் பண்றதுக்காக பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ்ல இருந்து சபரி வந்து பெர்ஃபார்ம் பண்ணாப்ல. அப்படி
இப்படின்னு டயலாக்லாம் மறந்தாலும் சொந்த டயலாக்லாம் போட்டு அது இதுன்னு பேசி ஓரளவு கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. ஸோ கம்ப்ளீட் பண்ணிட்டதுனால வியானா வந்து 3 மார்க்ஸும் எஃப்ஜே வந்து 3.5 மார்க்ஸும் கொடுத்துருந்தாப்ல. என்னோட ஸ்கோர் 3.5. இந்த ஸ்கோரை கேட்டுட்டு மற்றவங்க எல்லாம் கொஞ்சம் அமைதியாக தான் இருந்தாங்க. ஆனால் பார்வதி வாயை வச்சுட்டு சும்மா இருப்பாங்களா? டீலக்ஸ் வீட்டில் இருக்கவங்க கொஞ்சம் நல்லா ஸ்கோர் போடுற மாதிரி தான் தெரியுது அப்படிங்கிற மாதிரி வார்த்தையை விட்ட உடனே அப்போ நான் ஒழுங்காக போடலன்ற மாதிரி ஆயிரும் இல்லையா? ஸோ எஃப்ஜே என்ன கேட்டாப்புல, இங்கே பாருங்க, இங்கே உட்காந்துட்டு சும்மா பேசிட்டு இருக்காதீங்க, கொஞ்சம் அங்கே போய் உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்ச உடனே பார்வதி விடுவாங்களா? வேணா நீ போய் உட்கார்றா, நீ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி அவங்க களத்துல இறங்க. பார்வதி களத்துல இறங்கினா கூடவே யார் இறங்குவா? நம்ம திவாகர் இறங்குவாரா இல்லையா? உடனே அவர் இறங்கிட்டார். இந்த மாதிரி சீன்லாம் போடாத எஃப்ஜே, இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்காத, பர்சனல் அட்டாக்லாம் பண்ணக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. ரெண்டு பேரும் மாறி மாறி கைமேன் சண்டை போட்டு இருக்கும் போது பிரவீன்ராஜ் அங்கேருந்து சந்தோஷமா ஓடி வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம், நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கான்ஃபிடென்ட்டா நின்று இருந்தாப்ல. ஆனால் இவங்க சண்டை போடுறதை பார்த்து அவரே முழிக்க ஆரம்பிச்சிட்டாப்ல. கொஞ்சம் அமைதியா இருங்கடா, நான் பெர்ஃபார்ம் பண்ண போறேன்னு எவ்வளவோ சொல்லியும் கடைசி வரைக்கும் நிறுத்தவே இல்லை. ஏன் எங்க கிட்ட சொல்ற, அங்க சொல்லு அப்படின்னு அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க. அதாவது எப்பயுமே ஒரு பெர்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வந்திருந்தாலும் எந்த விதமான டைவர்ஷனும் இல்லைன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஏதாச்சும் ஒன்று நடந்துச்சுன்னு வைங்களேன், மைண்டே அப்படி பிளாங்க் ஆயிரும்ல, அந்த மாதிரி அந்த மனசுக்கு வந்து பிளாங்க் ஆயிடுச்சு போல இருக்கு. சரியா பெர்ஃபார்ம் பண்ண முடியாம பாதியிலே ஸ்டாப் பண்ணிட்டாரு. நீங்க நடிச்சல விட்டுங்க. ஆக்சுவலா பிரவீன்ராஜ் பெர்ஃபார்ம் பண்ண வரும்போது 4 பேருமே தான் மாறி மாறி கைமேன் கத்திட்டு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ பிரவீன்ராஜுக்கு இருக்கக்கூடிய கோவத்தை 4 பேர் மேலேயுமே காமிச்சிட்டு போயிருக்கலாம். ஆனால் இப்பயுமே பிரவீன்ராஜ் என்ன பண்றாப்புல, நேரா வந்து திவாகரை டார்கெட் பண்ணி போய் நீதாயா வந்து கத்திட்டு இருந்த, நான் வரும்போது நீதாயா காரணம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அந்த மனுஷன் கடுப்பாயிட்டாப்புல. உனக்கு பெர்ஃபார்ம் பண்ண வரல, நீ பெர்ஃபார்ம் பண்ண தெரியல, அதை சொல்றதை விட்டுட்டு ஏன் மேல ப்ளேம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் கத்திட்டு இருக்காப்புல. ஆக மொத்தத்தில் பிரவீன்ராஜுக்கும் திவாகருக்கும் நடக்கக்கூடிய சண்டையில யாருக்கு அதிகமான டேமேஜ் நடக்குதுன்னு சொல்லி பார்த்தா பிரவீன்ராஜுக்கு தான். அது ஏன்னா இதுக்கு முன்னாடி திவாகர் வந்து பிரவீன்ராஜை பார்த்து இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் பிடிச்சி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விட்டுருக்காங்களேன்னு சொல்லி மக்கள் நினைச்சிடக்கூடாதுல அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு டேமேஜ் பண்ணாப்புல. இப்போ திவாகர் வந்து பிரவீன்ராஜை பார்த்து உனக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவே வரல, உனக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹெவியா டேமேஜ் பண்ணிருக்காரு. ஆக மொத்தத்தில் போய் இந்த மனுஷன் வாயால இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் வாங்கி கட்டிக்கணும்ன்றது பிரவீன்ராஜுக்கு தேவைதானா? அடுத்த விக்ரம் வந்தாப்புல நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணாரு. ஆனா போக போக பார்த்தா டயலாக் எல்லாம் மிஸ் பண்ணிட்டாப்புல, ஏதோ பேசி அப்படி இப்படின்னு மேட்ச் பண்ணி ஏதோ ஒரு பக்கம் கம்ப்ளீட் பண்ணிட்டாப்புல. ஆனா கடைசியில் ஜட்ஜஸ் எதுக்காக 2 பேருமே சேர்ந்து விக்ரமுக்கு 4 பாயிண்ட் கொடுத்தாங்க அப்படிங்கிறது அவருக்கே கன்ஃபியூஷனா தான் இருந்துச்சு. அண்ட் அடுத்த கமருதீன் வந்துட்டு இஎம்ஐல பெர்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு பெர்ஃபார்ம் பண்றாரு, அப்புறம் 1/4 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கறாப்ல, அப்புறம் பெர்ஃபார்ம் பண்றாரு, அப்புறம் ரெஸ்ட் எடுக்கறன்ற பேர்ல இஎம்ஐலயே பெர்ஃபார்மன்ஸ் முடிச்சிட்டாரு. ஹார்ட்டோட சைஸும் ஷேப்பும் ஒரே மாதிரி துடிக்குதுங்க. ஹார்ட் ஸ்டெப் ஒரே மாதிரி. ஓகே, I love you tooங்க. So out of 6ல மொத்தம் 4 பேர் பெர்ஃபார்ம் பண்ணதை மட்டும் தான் காமிச்சாங்க. வினோத் அண்ட் சுபிக்ஷா இவங்க 2 பேரும் பெர்ஃபார்ம் பண்ணதை காட்டவே இல்லை. ஸோ ஓவரால் பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜஸ்ட்டை கேட்கும்போது வியனா என்ன சொன்னாங்கன்னா 7.5 மார்க்ஸ் வந்து சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் இருக்கவங்களும் அண்ட் பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் வந்து 16.5 மார்க்ஸ் வாங்கினதுனால இந்த டாஸ்க்ல பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் தான் வின் பண்ணிட்டாங்க. ஸோ சூப்பர் டீலக்ஸ் டீம் இந்த கேம்ல தோத்ததுனால வேற வழியே கிடையாது, ஸ்வாப்பிங் நடந்து தான் ஆகணும். ஸோ ஸ்வாப்பிங் எப்படி பண்ண போறீங்க அப்படின்னா அவங்கவுங்க டீம்ல போய் பேசி யாரு ஸ்வாப் ஆக போறாங்க அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. யார் இடமாற்றம் செய்ய போகிறார்கள் என்பதை திரும்பவும் லிவிங் ஏரியாக்கு வந்து சொல்லுங்க. அண்ட் பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் இந்த டிஸ்கஷன் ஆரம்பிச்ச உடனே பார்வதி அமைச்சரலாமன்ற மாதிரி சபரி கேட்ட உடனே முதல்ல அவளை அனுப்புங்கடா அப்படிங்கிற மாதிரி கன்னியக்கா சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி பார்வதி நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி வாலண்டரா அவங்களே கை தூக்கிட்டாங்க. அண்ட் அவங்க போறதுனா கூட ஜோடிக்கு யார் போவான்றது ஊரறிஞ்ச விஷயம் தானே. திவாகர் நானும் போறேன் அப்படிங்கிற மாதிரி அவருமே கை தூக்கிட்டாப்ல. சரி ஓகே, 2 பேரும் செலக்ட் பண்ணியாச்சு. 3வது ஆள் யாரை செலக்ட் பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சு ஆதிரையை செலக்ட் பண்ணாங்க. ஆனா ஆதிரையை நாசுக்கா நல்லா புகழ் பேசி அனுப்பிடுற மாதிரி அனுப்பிச்சு விட்டாங்க. ஆதிரே நான் ஏன் யோசிச்சேன் அப்படின்னா பாயிண்ட்ல வச்சானா அந்த பாயிண்ட வேற மாதிரி யோசிப்பா. ஆக மொத்தத்தில் பிக் பாஸ் வீட்ல இருந்த டாப் 3 தொல்லைகளை வந்து இப்ப டீலக்ஸ் வீட்டுக்கு காமிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் டீலக்ஸ் வீட்ல யாரை செலக்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கும்போது வாலண்டரா அரோரா அண்ட் கமருதீன் நாங்க 2 பேருமே போறோம் அப்படிங்கிற மாதிரி கை தூக்குனதுல சரி ஓகே நல்லபடியா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பிக் பாஸ் வீட்டுக்கு காமிச்சிட்டாங்க. 2 பேர் போட்டுமா? நாங்க 2 பேர் போயிட்டோம். இதுல கூட பாருங்க, நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் பார்வதி போறதுனால தான் திவாகர் பின்னாடியே கிளம்பி போறாருன்னு நினைச்சிட்டு இருந்தோம்ல. ஆனா அந்த மனுஷன் அரோரா அந்த வீட்டுல இருக்கு, சோ நம்மளும் அந்த வீட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு நடந்த மாதிரி சம்பவம் டெய்லி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி நினைச்சு போயிருப்பாரு போல இருக்கு. அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அரோரா ஸ்வாப் ஆயிட்டாங்கன்னு. அதை பார்த்துட்டு அட பாவிகளா எங்க 2 பேரும் பிரிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல்லாம் பண்றாரு. இப்படி பிரிச்சிட்டீங்களேப்பா. ஒன்ஸ் இந்த ஸ்வாப்பிங் முடிஞ்ச உடனே அடுத்த ப்ராசஸா டீலக்ஸ் வீட்ல இருக்கவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்ல ஒரு 50% ஆஃப் கொடுப்பாங்க இல்லையா. சோ அதுல யாரு 3 பேருக்கு அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை கொடுக்க போறீங்க அப்படிங்கறத உங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வினோத் லாஸ்ட் டைம் நான் விட்டு கொடுத்தேன், இந்த டைம்ல விட்டு கொடுக்க முடியாது
முடியாதுன்ற ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாப்ல. அண்ட் அதுக்கப்புறமா பார்வதி வந்து வீக்கெண்ட் எபிசோட்லயே பார்த்துருப்பீங்க, அவ்வளோ பேர் கண்ணும் என் மேலே தான் இருந்துச்சு, அப்போ நீங்களே புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் பேச, இன்னொரு பக்கம் திவாகர் அதாவது யாரெல்லாம் நாமினேஷன் ஃபேஸ் பண்ணலையோ அவங்க போயிட்டு ஃபேஸ் பண்ணட்டுமா அப்படின்னு ஒரு நியாயமான கேள்வி தான் சொன்னாப்ல. அதுக்கு வந்து ரம்யா அதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. யார் யார் எவிக்ஷன் போகலையோ அவங்க எவிக்ஷன் போகட்டும், அது சொல்லாதீங்க அண்ணன் நீங்க. அப்ப பார்வதி உள்ள வந்து லாஸ்ட் டைம் தான் சுபிக்ஷா அண்ட் ரம்யா நீங்க ரெண்டு பேருமே நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் யூஸ் பண்ணிட்டீங்களா, அதனால இந்த வாட்டி யூஸ் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு பாயிண்ட் பிடிக்க, அவங்க பதிலுக்கு நீ தான் போனோடி நாமினேஷன்ல வரல, இந்த வாட்டி நீ நாமினேஷனை ஃபேஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது கடைசியா சரி ரைட் ஓட்டிங் போட்டு டிசைட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது வேணாம் ஓட்டிங் எல்லாம் வேலைக்கு ஆகாது, நீங்க எல்லாம் ஒரு கேங்கா இருக்கீங்க, நாங்க புதுசா தான் வந்திருக்கோம், சோ உங்களுக்குள்ள தான் நீங்க ஓட் பண்ணிப்பீங்க அப்படிங்கிற மாதிரியே போயிட்டு இருந்துச்சு. நீங்க எல்லாம் ஒரு பாண்டிங்ல இருக்கீங்க, உங்களுக்குள்ள நீங்க ஓட் பண்ணிப்பீங்க. அப்ப சுபிக்ஷா என்ன சொன்னாங்கன்னா சரி ஓகே நான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் யூஸ் பண்றேன், அதனால இந்த வாரம் நாமினேஷனே ஃபேஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டாங்க. கூடவே ரம்யாவும் சரி ஓகே நானுமே நாமினேஷனை ஃபேஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சரி ரைட் மீதி இருக்குது 4 பேர் தான், நம்ம வந்து ஓட்டிங் படி போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ரம்யா சொன்ன உடனே திவாகர் என்ன சொன்னார்னா அது என்ன ஓட்டிங் எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாப்ல. உடனே ரம்யா அது என்ன பொண்ணுங்கிட்ட கத்துறது, என்ன பொண்ணுங்கிட்ட கத்துறது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஹைலைட் பண்றாங்களாம். திவாகர் வந்து பொண்ணுங்கிட்டே கத்திட்டாரு அப்படிங்கிற மாதிரி. நீங்க நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா ரம்யாவுடைய கேம் வந்து உமன் கார்டையே வந்து தூக்கிட்டே இருப்பாங்க அப்பப்போ. இதுக்கு முன்னாடி கூட வீக்கெண்ட் எபிசோட்ல கேட்கும்போது நான் பொண்ணா தனியா இருந்து கஷ்டப்பட்டு நான் வந்து ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி திவாகருக்கும் ரம்யாக்கும் சண்டை வரும்போது இவங்க திவாகரை பார்த்து படிச்சிருக்கீங்களான்னு சொல்லி கேட்டாங்க. அதே கேள்வியை அவர் திருப்பி கேட்கும்போது அது ஒரு பெரிய பிரச்சனையாக்குறாங்க. இப்போ பொண்ணுங்கிட்ட என்ன கத்துறது அப்படிங்கறத ஹைலைட் பண்றாங்க. சோ சுத்தி இந்த உமன் கார்டை வச்சே தான் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வழியா பார்வதியுமே என்ன சொல்லிட்டாங்கன்னா நான் லாஸ்ட் டைம் நாமினேஷனுக்குள்ளே வரல, அதனால இந்த வாட்டி நான் நாமினேஷனை ஃபேஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே சொல்லிட்டாங்க. சோ கடைசியா இப்ப மீதி இருக்கிறது 4 பேர் தான், வினோத், திவாகர், ஆதிரே அண்ட் வியானா. இதுல வந்து வினோத் நான் லாஸ்ட் டைம் விட்டு கொடுத்துட்டேன், அதனால எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. சோ இந்த 3 பேர்ல ஓட்டிங் எடுக்கலாம்னு சொல்லி ஓட்டிங் எடுத்ததுல வியானாக்கு அதிகமான ஓட்டு வந்துருச்சு. சோ மீதி இருக்கிற 2 பேர்ல ஒரு ஆளை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே சரி ரைட் நீங்க 2 பேருமே பேசி ஒரு முடிவுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஆதிரே போய் திவாகர் கிட்ட நீங்க விட்டு கொடுக்கிறதுனா விட்டு கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. திவாகரும் பெரிய மனசா சரி ஓகேமா நான் நாமினேஷனே ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால ஆதிரேக்கு அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சிருச்சு. அண்ட் அதுக்கப்புறமா இந்த சீசனுடைய செகண்ட் நாமினேஷன் ப்ராசஸ் வந்து பிக் பாஸ் ஸ்டார்ட் பண்ணாரு. அண்ட் இந்த நாமினேஷனை பொறுத்த வரைக்கும் வியானா, ஆதிரே அண்ட் வினோத் இவங்க 3 பேரையும் நாமினேட் பண்ண முடியாது, ஏன்னா இவங்க 3 பேர்கிட்டயுமே நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இருக்கு. அண்ட் அது போக இந்த வாரத்துடைய வீட்டு தலை துஷார் அப்படிங்கிறதுனால அவரையுமே நாமினேட் பண்ண முடியாது. ஸோ வீட்டில் மொத்தம் 18 பேர் இருக்காங்க, அதுல 4 பேர் போனா மீதி வந்து 14 பேர் இருப்பாங்க, அவங்களே நாமினேட் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிறதுனால மீதி இருக்கிற 13 பேர்ல இருந்து ஒவ்வொருத்தரும் 2 பேரை நாமினேட் பண்ணணும். சுபிக்ஷா அந்த 2 பேர் யார், என்ன காரணம்? அண்ட் இந்த நாமினேஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் மொத்தமா 9 பேர் நாமினேஷன்ல வந்திருந்தாங்க. அதுல பார்வதிக்கு வந்த ஓட்டு மட்டும் 14. அதாவது இந்த வீட்லயே மொத்தம் 18 பேர் தான். அதுல கலையரசனையும் திவாகரையும் அவங்க டீம்மேட்ஸ்னால விட்டுருன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் பார்வதி அவங்களே ஓட் பண்ணிக்க முடியாது, அதனால அவங்களையும் விட்டுருக்கேன். மீதி ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் ஓட் போடல, அது யாருன்னா பிரவீன்ராஜ். பிரவீன்ராஜை தவிர்த்து இந்த வீட்டில் இருக்கிற அம்புட்டு பேருமே பார்வதியை தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் அவங்க எல்லாருமே சொன்ன ஒரே ரீசன் தேவையில்லாத சண்டையில் வந்து மூக்கு நுழைக்கிறாங்க, நிறைய ஆட்டிடியூட் காட்டுறாங்க, இரிட்டேட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி. இந்த வீக்கெண்ட் எபிசோட்ல பார்வதியை பத்தி என்னென்னலாம் சொல்லி கழுவி ஊத்துனாங்களோ அந்த ரீசன் அம்புட்டியுமே வந்து நாமினேஷன்ல மறுபடியும் இன்னைக்கு கூட்டிட்டாங்க. பிஹேவியர், பாடி லாங்குவேஜ் எல்லாருமே ஒரு மாதிரி கோவப்படுத்துற மாதிரி இருக்கு. அண்ட் பார்வதிக்கு அடுத்தபடியா யார் இருக்கான்னு சொல்லி பாத்தீங்கன்னா வழக்கம் போல திவாகர் தான் இருக்காப்ல. அவருக்கு 8 ஓட்டு. ஏன்னா எப்பயுமே பார்வதி கூடவே இருக்கிறது மட்டும் இல்லாம பார்வதி எது சொன்னாலும் கரெக்ட் சார், ஆமா சார் சொல்லி சப்போர்ட் பண்ணி சண்டைக்கு வராரு இல்லையா, அதை தான் பல பேர் ரீசனா சொல்லியிருந்தாங்க. அண்ட் நிறைய பேர் வந்து கொஞ்சம் மாறிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி நினைச்சோம், ஆனா அப்படிலாம் மாறல. இப்பயுமே தான் சொன்னது தான் கரெக்ட், மற்றவங்க சொல்றதுலாம் தப்புங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு. அதனால திவாகர் அப்படிங்கிற மாதிரி சொல்லி 8 பேர் ஓட் பண்ணிட்டாங்க. அவருக்கு மட்டும் ஒரு தர்மம், மற்றவங்களுக்கு எல்லாம் ஒரு தர்மம் அப்படிங்கிற மாதிரி இருக்காரு. இவங்க 2 பேருக்கும் அடுத்தபடியா கமருதீனுக்கு வந்து 5 ஓட்டு வந்துருந்துச்சு. அதுல மேக்ஸிமம் சொன்ன ரீசன் என்னன்னா சண்டைன்னு வரும்போது வார்த்தையை அள்ளி தெளிச்சிடறாரு, கண்டமணிக்கு பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் வீக் வந்து வாட்டர் சூப்பர்வைசரா இருந்தார் இல்லையா, அதையுமே ஒழுங்கா பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அண்ட் குறிப்பா திவாகர் என்ன அட்டாக்லாம் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி நாமினேட் பண்ணாரு. பிசிக்கலா வந்து அட்டாக் பண்றாரு, கீழே தள்ளி விடுறாரு சார். அண்ட் அடுத்த அரோரா பொறுத்த வரைக்கும் மொத்தமா 3 ஓட்டு வந்துச்சு. அதுல பிரவீன்ராஜ் அண்ட் ரம்யா கிட்டத்தட்ட ஒரே ரீசன் சொன்னாங்க. செலக்டட் பீப்புளோடய இருக்காங்க, துஷார் அண்ட் கமருதீன் கூட மட்டும் தான் பேசுறாங்களே தவிர்த்து வேற யார் கூடயுமே பேசி பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அண்ட் வியானா என்ன சொன்னாங்கன்னா யாரையுமே ஹர்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுனால ஒரு சேஃப் கேம் விளையாடுறாங்களோ அப்படிங்கிற டவுட் இருக்குன்ற மாதிரி சொல்லி நாமினேட் பண்ணாங்க. யாரையுமே ஹர்ட் பண்ணக்கூடாது, நான் ரொம்ப சேஃபா விளையாடுறாங்க. அண்ட் அடுத்த எஃப்ஜேக்கு வந்து 2 ஓட்டு வந்துச்சு, வினோத் அண்ட் பார்வதி. அதுல வினோத் என்ன சொன்னார்னா எப்பயுமே சமைச்சுக்கிட்டு மட்டுமே இருக்கா, வேற எதுவுமே பண்ற மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அண்ட் அடுத்த பார்வதி என்ன சொன்னாங்கன்னா இப்போ இந்த டாஸ்க் அப்போ ஒரு சண்டை ஒன்று வந்துச்சு இல்லையா, அந்த சண்டையை மனசு
மனசுக்குள்ள வச்சுட்டு ஏதாச்சும் சண்டன் வரும்போது ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நாமினேட் பண்றாங்க. ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா வந்து சொல்றாப்ல. அண்ட் வழக்கமா பிக் பாஸ்ல நாமினேஷன் ப்ராசஸ்னு ஒன்று நடக்குது அப்படின்னா அதுல மினிமம் 2 ஓட்டாச்சும் வரணும். அப்படி வந்தாதான் அவங்க நாமினேஷனுக்குள்ள வருவாங்க. மற்றவங்க எல்லாமே நாமினேஷன்ல இருந்து எஸ்கேப் ஆயிடுவாங்கன்றது தானே நார்மலா நடக்கும். ஆனா இந்த வாட்டி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 5 பேருக்கு மினிமம் 2 ஓட்ஸ் கிடைச்சிருச்சு. அவங்க நாமினேஷனுக்குள்ள வந்துட்டாங்க. ஓகே, மீதி 4 பேருக்கு வெறும் ஒரு ஓட்டு தான் வந்திருக்கு. ஆனாலுமே அந்த 4 பேர் இந்த வாட்டி நாமினேஷன் ப்ராசஸ்ல இருக்காங்க. அதனாலேயே இந்த வாட்டி யார் யாருக்கு எத்தனை ஓட்டு வந்துச்சு அப்படிங்கறதே சொல்லல. பாரு, கமருதன், அரோரா, எஃப்ஜே. அந்த வெறும் ஒரு ஓட்டு வாங்கின அந்த 4 பேர் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அப்சரா, ரம்யா, சபரி அண்ட் கெமி. அப்சரா, ரம்யா, சபரி, கெமி. சுபிக்ஷா தான் அப்சராவை நாமினேட் பண்ணியிருந்தாங்க. அவங்க தனியாவே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி. அண்ட் ரம்யா வந்து திவாகர் நாமினேட் பண்ணிருப்பாப்ல. ஏதாவது சண்டை வந்துச்சுன்னா கையை நீட்டிட்டு சண்டைக்கு வராங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி. அண்ட் அடுத்ததா கலையரசன் வந்து சபரியை நாமினேட் பண்ணிருப்பாப்ல. ஏன்னா இப்போதே கலையரசனுடைய ஒரே ஒரு எதிரினா அது சபரி தானே, அதனால நாமினேட் பண்ணாப்ல. என்ன ரீசன் சொன்னார் அப்படின்னா ரொம்ப ஸ்மார்ட்டா ப்ளே பண்றாராம், நிறைய ஐடியா கொடுக்கறாராம். ஆனா ஒரிஜினல் ஃபேஸை மட்டும் வெளியே காட்ட மாட்டாராம். ஒரிஜினல் ஃபேஸை வந்து காட்டாம ஒரு வேற மாதிரி நடிக்கிறான். அண்ட் கடைசியா கெமியை யார் நாமினேட் பண்ணிருப்பா அப்படிங்கிறது ஊரறிஞ்ச விஷயம் தான். வழக்கம் போல பார்வதி தான் நாமினேட் பண்ணிருந்தாங்க. அண்ட் இன்னுமே அந்த பிசிக்கல் மேட்டரை விடல. இன்னும் எனக்கு காயம் ஆறலை, அந்த காயம் ஆறும் வரை நான் கெமியை நாமினேட் பண்ணுவதை நிறுத்த மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நாமினேட் பண்ணிருந்தாங்க. அண்ட் கூடவே சிரிச்சுக்கிட்டே நிறைய கன்னிங்கா பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி வேற சேர்த்து சொல்லி விட்டாங்க. சிரிச்சே பல விஷயங்களை கன்னிங்கா பண்றாங்க. ஆனா எனக்கு என்ன ஹெவி டவுட் வருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வழக்கமாவே பிக் பாஸ் ஷோவை பொறுத்த வரைக்கும் மினிமம் 2 ஓட்டு வாங்கினாதான் அவங்க நாமினேஷனுக்குள்ளேயே வருவாங்க. ஒருவேளை ஆட்கள் ரொம்ப கம்மியா இருக்காங்க, 2 பேரையே எல்லாருமே சேர்ந்து நாமினேட் பண்ணிட்டாங்க, இல்ல 3 பேர் நாமினேட் பண்ணிட்டாங்க, வேற வழியே இல்லாம மீதி இருக்கவங்கள ஆட் பண்றாங்கன்னா பரவாயில்ல. இந்த வாட்டி 5 பேர் கிடைச்சிருக்காங்க, அது போதுமான கவுண்ட் தான். ஆனா அதை மீறி எதுக்காக வாலண்டரா மீதி ஒரு ஓட்டு வாங்கின 4 பேரை ஏறுங்க வண்டியில ஏறுங்கன்னு சொல்லி வாலண்டரா ஏற்றிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை இந்த மினிமம் 2 ஓட்டு வாங்கி 5 பேர் வந்தாங்க இல்லையா, அந்த 5 பேருமே ஷோக்கு தேவையானவங்க. அந்த 5 பேரை மட்டுமே நாமினேஷன்ல வச்சு அதுல இருந்து ஒரு ஆளை வெளியே எடுத்தா ஷோவோட டிஆர்பி குறைஞ்சிரும். ஆல்ரெடி டிஆர்பி ரொம்ப குறைஞ்சு போய் தான் இருக்கு, இருந்தாலும் இன்னும் குறைஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காகவே மீதி இருக்கிற 4 பேரை வாலண்டரா ஏத்தி அந்த 4 பேர்ல இருந்து ஒரு ஆளை எவிக்ட் பண்றதுக்கு பிளான் பண்றாங்களோ அப்படிங்கிற டவுட்டும் ஹெவியா வருது. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். இவங்க படிக்க இந்த பிளான் எல்லாம் வச்சு பார்க்கும்போது கன்ஃபார்மா அப்சராவை தான் வீக்கெண்ட் எபிசோட்ல எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்புவாங்களோ அப்படிங்கிற டவுட் ஹெவியா வருது. ஒருவேளை நம்ம நினைச்ச மாதிரியே அப்சராவை எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்புனாங்க அப்படின்னா இவங்களுடைய பிளான் இதுதான் அப்படிங்கிறது 100% உறுதியாயிரும். நான் ஒரு காயினை பிளாக் பண்ணா ஏதோ ஒரு ஷாட் அடிச்சு அந்த காயினை பாக்கெட் பண்ணிடுறாயா. அதுக்கப்புறமா அந்த கிரிஞ்சி அவெஞ்சர்ஸ் டீம் இருக்கு இல்லையா, பார்வதி, திவாகரன், கலையரசன் 3 பேர் உட்கார்ந்து ஒரு டீம் மீட்டிங் போட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்ப பார்வதி சொல்றாங்க இந்த நாமினேஷன்ல இருந்து தப்பிச்சு போறதுக்கே இந்த பாஸை யூஸ் பண்றதுக்காக பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூடவே நானும் அதுக்காக தான் இந்த பாஸை யூஸ் பண்ணலாம்னு நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆக மொத்தத்துல அவங்க நினைச்சதானமா நீயும் நினைச்சிருக்க, அப்புறம் அது பிரிச்சு சொல்ற அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்ப திவாகர் வந்து இல்ல நீ ரொம்ப டீசென்ட்டா நான் நாமினேஷனை ஃபேஸ் பண்றேன்னு சொல்லு பத்தியா, அது நல்ல விஷயம் அப்படிங்கிற மாதிரி பாராட்டாப்ல. ஓட்டு போட்டு போறதுக்கு நானே ஃபேஸ் பண்றேன் முதல்ல எவ்வளவு டீசன்சி. ஆமா. அதுக்கப்புறமா பார்வதி சொல்றாங்க அதாவது ஒரு டீமோட மல்லு கட்டியாச்சு, இப்ப புது டீமோட மல்லு கட்டலாம்னு சொல்லிட்டு நான் இங்க வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அதுக்குமே திவாகர் ஆமாமா நீ கேம சூப்பரா ஆடுற அப்படிங்கிற மாதிரி பாராட்டிட்டு இருக்காப்ல. ஆக மொத்தத்துல இவங்களுக்குள்ளேயே பேசி இவங்களுக்குள்ளேயே பாராட்டி அந்த பாராட்டை இவங்களே ரிசீவ் பண்ணிக்கிட்டு இவங்களே எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. You are playing your game good. நல்லா ப்ளே பண்ற. ஆனாலும் பார்வதியை பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டி நாமினேஷன்ல கனியக்கா வரல அப்படிங்கிறது ஒரு ஓரமா உறுத்திக்கிட்டே தான் இருக்குது போல இருக்கு. ஏன்னா வீக்கெண்ட் எபிசோட்ல கனியக்கா கொளுத்தி போட்டதுல தான் பின்னாடி வந்து 50 பேரும் போட்டு பொலன்னு பொளந்து விட்டாங்க. அது சண்டே எபிசோட் வரைக்கும் தொடர்ந்துச்சு இல்லையா, அதை மனசுல வச்சுட்டு எப்படியாச்சும் இந்த வாட்டி அவங்க நாமினேஷன்ல வந்துடணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்திருப்பாங்க போல இருக்கு. ஆனா வராம போயிட்டாங்களா, அதை இங்க சொல்லும் போது திவாகர் என்ன சொல்றாப்ல, ஆனாலும் கனியக்காவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மெச்சூரிட்டியா தான் பிஹேவ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நம்ம பார்வதி சொல்றாங்க ஆமாமா மெச்சூரிட்டிலாம் இருக்குதான் செய்யுது, இருந்தாலும் அவங்க கொஞ்சம் கன்னிங் தான், சாப்பாடு போடுற மாதிரி போட்டு அதை வச்சே ஒரு கேம் பிளே பண்றாங்க அப்படிங்கிறத கொளுத்தி போட்டாங்க. அண்ட் கூடவே அடுத்து என்ன தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சோன்னே அது சும்மா இருமா நீயே பேசிக்கிட்டு இருக்க, அப்புறம் நான் எதுக்கு உட்காந்துருக்கேன், எல்லாத்தையும் நீயே பேசக்கூடாது பார்வதி, நம்ம 2 பேரும் ஒரே கேரக்டர் அப்படிங்கிறதுனால 2 பேரும் ஒரே மாதிரி பேசுறோமா, அதனால நிறைய முட்டுது அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட 2 பேரும் ஒரே கேரக்டர் அப்படிங்கிறத கரெக்டா பதிவு பண்ணிட்டாப்ல. நீங்க பேசிட்டு இருக்காத பாரு, 2 பேருக்கு ஒரே கேரக்டர் இருந்தா அப்படிதான் சில நேரத்துல முட்டுது. இப்படி தடுத்து நிறுத்தி அந்த மனுஷன் அப்படி என்னதான் முக்கியமான விஷயத்தை சொல்ல வராரு அப்படின்னு சொல்லி பார்த்தா எஃப்ஜே நாமினேஷன்ல வந்ததுக்கு யாரு காரணம், நான் தான், அவனை வெளிச்சம் போட்டு காமிச்சது யாரு, நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. கூடவே ரம்யாவுடைய முகத்திரை கிழிச்சதெல்லாம் நான் தானே அப்படிங்கிற மாதிரி பெருமையா பேசிட்டு இருந்தாப்ல. அப்போ வந்து பார்வதி சொல்றாங்க ரம்யாலாம் என்கிட்ட வச்சுக்கவே மாட்டா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நம்ம திவாகர் ஆமாமா ஒரு பக்கம் ரம்யா எஃப்ஜேவுடைய முகத்திரையை நான் கிழிச்சிருக்கேன் அப்படின்னா
கெமி இந்த வாட்டி நாமினேஷனுக்குள்ள வந்ததுக்கு காரணம் யாரு? நீதான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோட ஆமாமா அது எனக்கு தெரியத்தானே செய்யும் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்குள்ளேயே புகழ்ந்து பேசிட்டு இருந்தாங்க. கெமிக்கு நீ தான் கெமிக்கு நான் தான் காரணம். ஆனா எங்கிட்டு சுத்தினாலுமே பார்வதி கடைசியில் எங்க வந்து நிக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டா இந்த வாரம் தான் கனியக்கா நாமினேஷன் தப்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பா நாமினேஷன்ல அவங்க வந்தே ஆகணும் அப்படிங்கறத மறுபடியும் பதிவு பண்ணிட்டே இருக்காங்க. இது எதுக்காக பதிவு பண்றாங்க அப்படின்னா பக்கத்துல யார் இருக்கா? திவாகர் இருக்காரா இல்லையா? அவர் என்ன யோசிப்பாரு, சரி ரைட் கனியக்கா கொஞ்சம் மெச்சூரிட்டியான ஆள் தான், பட் இருந்தாலும் நம்ம தங்க புள்ள ஆசைப்படுதா இல்லையா, அதுக்காக நம்ம நாமினேட் பண்ணி விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு ஒருவேளை அவர் நாமினேட் பண்ணி விட்டாருன்னா ஒன்னு பார்வதி பண்ணுவாங்க, ரெண்டாவது திவாகர் பண்ணிட்டாங்க. சரி ரைட் 2 ஓட்டு வந்துருச்சா ஆட்டோமேட்டிக்கா அவங்க நாமினேஷனுக்குள்ள வந்துருவாங்களா? இதை யோசிச்சு பிளான் பண்றாங்க. அடுத்து கனியக்காவையும் வர வைக்கணும் நாமினேஷனுக்கு. ஆக மொத்தத்துல எதுக்கு பார்வதி திவாகரையும் கலையரசனையும் கூடவே வச்சு சுத்திட்டு இருக்காங்க அப்படின்னா இவங்க எதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அது எல்லாத்தையுமே இவங்க 2 பேரும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. கனியக்காவையும் வர வைக்கணும். எல்லாமே வருவாங்க பாரு. சோ அதோட இன்னைக்கு எபிசோட் வந்து முடிஞ்சு போச்சு. சோ இன்னைக்கு எபிசோட பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னா வழக்கமான எபிசோட் தான். எந்த ஒரு கண்டென்ட்டும் ஆர்கானிக்கா இருக்காது. எல்லாத்தையும் நாங்களே வாலண்டரா கிரியேட் பண்ணி மக்களை என்டர்டெயின் பண்றோம் அப்படிங்கிற பேர்ல என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. அதுலயும் நாமினேஷன் ப்ராசஸ் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா குதர்க்கமா இருக்கு. போன வாட்டி பார்த்தா கலையரசனுக்கு 12 பேர் ஓட் பண்ணாங்க, இந்த வாட்டி அவனை ஒருத்தன் கூட ஓட் பண்ணல. அப்படியே மாறுதலா பார்வதியை ஒருத்தங்களுக்கு பிடிக்காம போச்சு அப்படிங்கிறதுனால 14 பேரும் கும்பலா ஒரே ஆளை நாமினேட் பண்றாங்க. ஆனா சம்பந்தமே இல்லாம பிக் பாஸ் ஒரு ஓட்டு வந்த 4 பேர் தூக்கி உள்ள வேற போட்டு வச்சிருக்காங்க. இது மூலமா என்ன நடக்க போகுது எது நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வீக்கெண்ட் எபிசோட்ல பொறுத்து தான் பார்க்கணும். சோ இன்னைக்கு எபிசோட் பத்தினா உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கன்சா பார்க்க நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் தட்டி விட்டீங்கன்னா நான் போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைம் வந்து சேர்ந்துரும். சோ மீண்டும் மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூவோட சூப்பரான ட்ரோலோட கொஞ்சம் சந்திக்க அந்த பை ஃப்ரம் ஷாஃபி. டாடா பை பை அண்ட் டேக் கேர்.